பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல பொலிட்டிசைஸ் பண்ணுறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. என்னென்னா, கடந்த சனிக்கிழமை காலையில் பிரதமர் அவர்களினுடைய புகைப்படத்தை போட்டு பாஜகனுடைய ட்விட்டர் ஹேண்டில், அகில இந்திய பாஜகவினுடைய ட்விட்டர் ஹேண்டில் ஒரு ட்வீட் போடுறாங்க. அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி போன்று இது இல்லை, சீஸ்ஃபயர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு. அன்றைக்கி சாயந்தரம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பொலிட்டிசைஸ் பண்ணுறது யார்? பிஜேபி தான். யாரையும் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரங்கா யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை எடுக்க போகிறாங்க. அதாவது தேசிய மூவண்ண கொடியை எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் பாஜகவினர் செல்ல போகிறார்கள். அரசியல் செய்வது யார் இதில்? எதிர்க்கட்சிகள் அரசியலே செய்யலை. எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய பொறுப்புக்கு உட்பட்டு என்னென்ன கேள்விகளை எழுப்ப வேண்டுமோ அந்த கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் போன்று பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ப்ரைஸ் பண்ணுறது, இந்தியாவுக்கு எதிரான போரில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நாம் போன வாரம் பார்த்தோம். ஆனால் இந்தியாவில் எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஒருங்கிணைந்து அரசுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். நீங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொன்னாங்க. ஆனால் பஹல்காமுக்கு பிறகு நடந்த பொதுக்குழு அனைத்து கட்சி கூட்டத்திலும் சரி, இந்த டெரர் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட பிரதமர் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் கலந்து கொண்டிருக்க வேண்டும்.